ஹிந்தி விழாவுல தமிழ்ல பேச வேணாம் அப்படின்னு சொன்னவங்கள சிரிச்சுக்கிட்டே சம்பவம் பண்ண மீனா. விருது வழங்குற விழாவுல ஹிந்தில பேச சொன்னவங்க கிட்ட நடிகை மீனா செஞ்ச சம்பவம் தான் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. தென்னிந்திய சினிமாவுல 90s காலகட்டத்துல ரசிகர்களோட கனவு கன்னியா திகழ்ந்தவங்க மீனா. இவங்க குழந்தை நட்சத்திரமா சினிமாவுல அறிமுகமாகி அதுக்கப்புறமா கதாநாயகியா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மாதிரியான பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க திரைப்படங்கள்ல மட்டும் இல்லாம ரியாலிட்டி ஷோக்கள், சீரியல் அப்புறம் வெப் சீரியல் அப்படின்னு நடிச்சு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு நடிகை. நடிகை மீனா வித்யாசாகர் அப்படிங்கிறவர 2009வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மீனாவோட கணவர் போன 2023வது வருஷம் உடல்நல பிரச்சனை காரணமா இறந்துட்டாரு. இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க. நைனிகா தமிழ்ல ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவுல ஆக்டிவா இருக்கக்கூடிய நடிகை மீனா இப்போ திரைப்படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வராங்க. நடிகை மீனா இன்னமும் ரசிகர்களோட கனவு தேவதையா தான் வலம் வராங்க. தென்னிந்திய மொழிகள்ல முன்னணியில நடிச்சவங்க. அதுவும் குழந்தையில இருந்தே நடிச்சிட்டு வரதால அந்தந்த மாநிலங்கள்ல மீனாவுக்கான ரசிகர்கள் கூட்டம் அதே கட்டுக்கோப்போட அதிகமாவே தான் இருக்கு. இவங்களோட கணவர் வித்யாசாகர் மறைவுக்கு பின்னாடி மகள் நயனிகா தன்னோட அம்மா அப்படின்னு குடும்பத்தோட வசிச்சுட்டு வராங்க மீனா. "திருஷ்யம் 2", "ப்ரோ டாடி" மாதிரியான படங்கள்ல மீனா நடிச்சிருக்காங்க. இப்ப கூட 2 படங்கள்ல மீனா நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில மீனாவோட பேட்டி ஒண்ணு இப்போ இணையத்துல படு வைரலா போயிட்டு இருக்கு. 2024 சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் வழங்கக்கூடிய விழா அபுதாபில நடந்துச்சு. செப்டம்பர் 27ல இருந்து 29 வரைக்கும் 3 நாட்கள் இந்த விழா நடந்துச்சு. சிறந்த நடிகர், சிறந்த திரைப்படம் அப்படின்னு பல பிரிவுகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஐஃபா விருது வழங்கக்கூடிய விழாவுல பல மொழிகளைச் சேர்ந்த பிரபலங்கள் கலந்துக்கிறாங்க. இந்த விழாவுல இந்திய திரையுலகத்தைச் சேர்ந்த சியான் விக்ரம், கீர்த்தி சுரேஷ், சமந்தா, ஐஸ்வர்யா ராய், மணிரத்னம், ஏ.ஆர். ரஹ்மான், சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, நானி, ஷாருக் கான், ஷாஹித் கபூர், ஷபானா ஆஸ்மி இந்த மாதிரியான பல பேர் இந்த விழாவுல கலந்துக்கிட்டாங்க. இந்த சினிமா விருது விழாவுல நடிகை மீனாவும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அங்கிருந்த செய்தியாளர்கள் மீனாவ பேச கூப்பிட்டாங்க. மீனாவும் பேச போனப்போ அங்க ஏராளமான மைக்குகளும் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ செய்தியாளர்கள்ல ஒருத்தர் அவங்க கிட்ட ஹிந்தில பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அத கேட்டு டென்ஷன் ஆன மீனா, "இது ஹிந்தி விழாவா? ஹிந்தில தான் பேசணுமா? அதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "தென்னிந்தியர்கள் மட்டும் தான் இங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். தென்னிந்திய மொழி படங்கள் சிறப்பா இருக்குது. தென்னிந்தியரா இருக்கிறதுல நான் ரொம்பவுமே பெருமைப்படுறேன். ஐஃபா உற்சவம் தென்னிந்தியா மட்டும் இல்லாம வட இந்திய சினிமாக்களையும் ஒன்றிணைத்து பெரிய நிகழ்வா நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வட இந்திய, தென்னிந்தியா சினிமா உலகத்தினர ஒருங்கிணைத்து பெரிய நிகழ்வா இந்த விழா நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதிரடியா சொன்ன நடிகை மீனாவோட இந்த வீடியோ தான் இப்போ இணையத்துல பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. வடமாநில செய்தியாளர்களுக்கு பல தடவை இந்த மாதிரி நெத்தியடி பதில இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் கொடுத்திருக்காரு. சென்னையில நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துகிட்ட ஏ.ஆர். ரகுமான், "தமிழ் படங்கள எங்க பார்த்தாலும் நாம பெருமைப்படணும். ஒரே இந்தியா தான். வட இந்தியா, தென்னிந்தியா அப்படின்லாம் கிடையாது" அப்படின்னு சொன்னாரு. அப்ப செய்தியாளர் ஒருத்தர் இந்தியாவோட இணைப்பு மொழியா ஹிந்திய ஏற்கணும் அப்படின்னு அமித்ஷா பேசினத கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு ஏ.ஆர். ரகுமான், "தமிழ் தான் இணைப்பு மொழி" அப்படிங்கிற ஒற்றை வரியில பதில் குடுத்திருந்ததும் இங்க நினைவு கூரத்தக்கது.